ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஐடிஜி 1356 யூடியூபர். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு சந்தோஷமான ஒரு விஷயங்கள் தான். சந்தோஷமான விஷயம் என்னன்னு சொல்கிறேன் பார்த்திங்கன்னா, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அது என்ன எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா, நான் சின்ன வயசுலேருந்து படிக்கும்போது பார்த்திங்கனாக்கா 1வதுலேருந்து காலேஜ் வரைக்கும் ஒரு அட்டம்ப்ட்டும் இல்லாமல் படித்து பாஸ் பண்ணேன். ஸோ ஏதாவது ஒரு வேலை கிடச்சி நம்ம போயிடலாம் அப்படின்றதுலாம் கிடையாது. ஆனால் நான் ஒரு சின்ன வயசில் இருக்கும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கணும், ஜாலியான லைஃப் வேலையாக கிடைக்கணும், நம்ம எல்லா தமிழ்நாடுல உலகம் முழுக்க சுற்றி பார்க்கணும் அப்படியெல்லாம் நினச்சிட்டு தான் நான் கனவு கண்டுகிட்டே இருந்தேன். ஸோ அந்த கனவு பார்த்திங்கன்னா, நான் ஒரு நல்ல ஒரு டிகிரியும் முடித்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு நல்ல ஒரு உலகத்தை சுற்றி பார்க்குற மாதிரியும் நிறைய ஊருங்களுக்கு போகிற மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஜாபு கிடைச்சிது. ஸோ அதில் நான் ஒரு 15 வருஷம் ஒரு கம்பெனியில் நல்லா வேலை பார்த்துட்டு இருந்தேன். நல்லா என் லைஃப்பை என்ஜாய் பண்ணேன். ஸோ அதில் சில விஷயங்கள்லாம் எனக்கு தவறுதலாக நடந்தது. நிறைய கஷ்டங்களையும் அனுபவித்தேன் வாழ்க்கையில். ஏன்னா நான் எடுக்க முடியாத ஒரு சில நல்ல முடிவுகள் எல்லாத்தையும் மற்றவங்களை ஆலோசனை பண்ணி எடுத்ததுனால எனக்கு நிறைய அவங்க கொடுத்த தப்பான கைட்லைன்ஸுனால் நான் நிறைய இழப்புகளையும் நிறைய மனவேதனைகளையும் அனுபவித்தேன். ஸோ அதனால் அப்படியெல்லாம் அனுபவிக்கும்போது யாருமே நம்ம கூட இல்லை. ஏன்னா என் மனசும் என்னை சார்ந்தவங்களை மட்டும்தான் இருந்தாங்க. அதனால் நம்ம எப்பயுமே வாழ்க்கையில் நம்ம ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறோம் அப்படின்னா நம்ம மட்டும்தான் முன்னாடி போகணும். அப்போ தான் யாரையும் டிஸ்கஸ் பண்ணாமல் செஞ்சால் மட்டும் தான் முன்னாடி போக முடியும். டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்த முடிவுக்கான 100% நெகட்டிவ் டிப்ஸு ப்ளஸ் உங்களோட முடிவை நீங்களே தெரியும். பெரிய கனவு காணுங்கள், வாழ்க்கையில் லட்சியத்தை அடையலாம் சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. என்னடா இவனுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் கனவு காணுங்க, அச்சீவ் பண்ணலாம் சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிருக்கேன். சத்தியமான உண்மைங்க. நானும் நிறைய கனவு கண்டிருக்கேன். ஆனால் அந்த கனவுகள்லாம் உடனே பழிச்சிடுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பழிக்காது. ஏன் பழிக்காதுன்னா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கனவு காணணும். அது உங்கள் மனசுக்குள்ளே அது அலசி ஆராய்ஞ்சி உங்களுக்குள்ளார பார்த்திங்கன்னா ஒரு விசுவலேஷன் உங்களுக்கு முன்னாடி தோணும். அந்த விசுவலேஷன் தோன்றுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்க போகுதுன்னா 100% நீங்கள் உறுதியாக நம்பினீங்கன்னா கண்டிப்பாக என்றைக்கா ஒரு நாள் அது கண்டிப்பாக நடந்தே தீரும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா, நான் சின்ன வயசுலேருந்து படித்து பெரிய பணக்காரன் ஆகணும், நல்லா ஜாலியாக இருக்கணும், நல்ல பேரு புகழோடு இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய நினச்சி கனவு கண்டுகிட்டே இருப்பேன். ஸோ அது மாதிரி நான் நினச்சபடியே பார்த்திங்கன்னா நல்லபடியாக படித்தேன், நல்லபடியாக எனக்கு கல்யாணம் ஆச்சு, 2 பசங்க இருக்காங்க, எல்லோரும் சொந்த பந்தத்தோட சந்தோஷமாக இருப்போம். ஆனால் எனக்கு பார்த்திங்கனாக்கா பணம் எந்த விதத்துலேயும் நான் சம்பாதிக்கிறது குறையே இருந்ததே கிடையாது. நல்லா சம்பாதிக்கிறேன், நல்லா இருக்கிற வாழ்க்கையில் ஒரு வீடு கட்டணும்னு நினச்சேன், வீடும் கட்டியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அரசியல்லையும் நான் நல்ல ஒரு பேரும் புகழோடு இருக்கேன். ஸோ இதெல்லாம் நான் இன்றைக்கி நேற்று நினச்சது கிடையாதுங்க. நான் பிறந்து வளர்ந்து காலத்தில் இருந்து நான் டெய்லியும் நான் கடவுள் இடத்துலையும் நான் நம்பிக்கை வைக்கிற கடவுள் இடத்துலையும் என் மேலேயும் நம்பிக்கை வச்சு நான் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே யாரையும் அனலைஸ் பண்ணவே மாட்டேன். என்னை மட்டும் அனலைஸ் பண்ணி எனக்கு உண்டான ஸ்டெப்பை நானே ஒவ்வொரு நாளும் முன்னெடுத்து வைப்பேன். நிறைய தடைகள் வரும், நிறைய இழப்புகள் வரும். ஆனால் இழப்புகள் தடைகள் எல்லாத்தையும் தாண்டி விழுந்தாலும் எழுந்திருச்சு நான் நடந்து ஒவ்வொரு தடவையும் ஒரு ஸ்டெப்புலேயும் நான் கற்றுக்கின பல விஷயங்கள் தான் இன்றைக்கி என் வாழ்க்கையில் இன்றைக்கி உலகத்தில் போற்றக்கூடிய டைமண்டு, தங்கம், விலை மதிக்க முடியாத பொருட்கள்லாம் கூட இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி நான் ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பொருள் அப்படின்னு என் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த தைரியத்தை நான் நம்புகிறேன். நிறைய வாழ்க்கையில் நான் சக்ஸஸ் ஆகிருக்கேன். ஸோ இது எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு என் வாழ்க்கையில் கற்றுக்கிற அனுபவம் இதை எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ண அவசியம் கிடையாது. ஆனால் அனுபவித்து கற்றுக்கிறதுனால கற்றுக்குங்க. இல்லை இதில் நான் சொல்லியிருக்கிற டிப்ஸுகளில் ஏதாவது 1-2 உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவல் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற உங்கள் ஐடிஜி 1356 யூடியூபர் கொடுக்கும் சில டிப்ஸுகள். வணக்கம். நிறைய விஷயங்களில் நீங்கள் நினச்சிருப்பீங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அதை செய்யறதுக்கான ஸ்டெப்பை எடுத்து வச்சுருப்பீங்க. ஆனால் யாரோ ஒருத்தராண்ட போய் நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ சொல்லும்போது பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தை அவங்க 100 தடவை இல்லை 1000 தடவை உங்களுக்கு தடங்களாக வர மாதிரி பல விஷயங்களுக்கான முட்டுக்கட்டையான விஷயங்களை தான் கூறுவாங்க.
ஸோ அப்படி கூறும்போது என்ன பண்ணால் அந்த கெட்ட விஷயங்கள் முட்டுக்கட்டையான விஷயங்கள் தான் உங்கள் மைண்டில் ஏறி பதிஞ்சிட்டு உங்களுக்கான ஒரு நல்ல தீர்வு கொடுக்க முடியாமல் உங்கள் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணிடும். ஸோ அப்படி டிஸ்டர்ப் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, நீங்கள் நினச்ச காரியத்தில் இருந்து வெற்றி பெற முடியாமல் நீங்கள் பின்வாங்கிடுவீங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட விஷயத்தை நம்ம மட்டும்தான் ஸ்டெப் எடுத்து நம்ம மட்டும்தான் அதை நிறைவேற்றுறதுக்கு பாடுபடணும். யாரு கையிலையும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. அப்படி டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆகாது. ஸோ சில நேரத்துங்களில் சில விஷயங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் எல்லா நேரமும் அது சக்ஸஸ் ஆகாது. ஏன்னா அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க தான் தீர்மானிக்கணும். அது அவங்க உள் மனசு சொல்கிறத வச்சு அவங்க செஞ்சால் மட்டும்தான் வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேற முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட தகவல்களில் ஏதாவது உங்களுக்கு ஒன்று பிடிச்சிருந்தாலும் நீங்கள் லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, நண்பர்களுக்கு, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கூட ஷேர் பண்ணலாம். ஸோ மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து என்னோடய வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதுக்கும் உங்களுக்கு தேவையான சில டிப்ஸுகள், அதாவது வாழ்க்கையில் முன்னேறுவதற்கோ எந்த ஒரு விஷயத்திலும் உறுதுணையாக இருக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச நான் அனுபவித்து கற்றுக்கினேன் ஒரு பாடத்தை தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவை போடுறேன். இதில் நிறை குறைகள் எதுவாக இருந்தாலும் உங்களை மாதிரி நினச்சி அதை ஏற்றுக்கணும்னு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் IDG 1356 யூடியூபர். நன்றி, வணக்கம்.